என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு ஒரு சொல்ல மறந்துட்டாரு. இன்னைக்கு சொல்லலை. இன்னைக்கு எப்போ சொல்லுவீங்க? இன்னைக்கு சொல்லவே இல்லை. அவர் ஏத்து பேசிட்டாரா? எழுத்து எங்க பேசுறாரு? அவரு ரொம்ப சாதாரண பேசுறாரு. நீங்க தான் அவர் எழுத்து பேசுறீங்க. பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இல்லப்பா, இல்ல எழுத்து பேசலாம். எழுத்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களே வராது. எப்பவுமே நாட் ஓன்லி இன் மீடியா, எதுலையுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டாதான் ஆமா இல்ல அப்போதைக்கு ஏதாவது பதில் சொல்லிட்ட கூட வீட்டுல போய் யோசிப்போம். கேட்டானே இதுக்கும் கேட்டானே. அப்ப அவன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ லெட் அஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ யாருமே யாரையுமே கோச்சிக்கல. இது வந்து இட்ஸ் லைக் எ டிஸ்கஷன் தான். ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே. அறிவழகன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள். நீங்க you're the man. நீ மேன். அப்கோர்ஸ் நீ வந்து மணிகண்டனோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே கிஸ் அடிச்சிருந்தாலும் you're the man. எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காவும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதாவது ஒரு அவர்கிட்ட அந்த மாதிரி கிருஷ்ணன் கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரிதான் நம்ம நக்குல் கிட்ட கூட ஒரு பரபரப்பான்னு இருப்பாரு. என்ன மைண்ட்ல தோணுதோ அதை பேசிடுவாரு, என்ன தோணுதோ ஆடிடுவாரு. ஆனா நல்ல பாடகர் அப்படின்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். ஆக்சுவலா முன்னாடி தெரியாது. நல்ல அதான் பாடியிருக்கீங்க. பட் நிறைய பேர் பேசும்போதுதான் நான் ஏன் எங்க இத்தனை நாள் பாடாம இருந்தது. நிறைய பாடியிருக்கீங்களா? ஓரளவுக்கு. நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடுறவங்களும் கேட்பேன். நான் இவரெல்லாம் ஓ ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, எல்லா டேலண்டும் இருக்கு. உன்னை சின்ன வயசுல இருந்து அக்கா வந்து உன்னை எடுத்து வளர்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பாராட்டினது வந்து உள்ள இருந்து வரல. ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ள இருந்து உன்னை வந்து பாராட்டியிருக்காங்க. அது உளப்பூர்வமா. அது வேற இங்க இருக்கிற ஒருத்தராலையும் செய்ய முடியாது. ஏன்னா அது அந்த பாண்டிங்ன்றது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. ஆனா அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது பரபரன்னு இருப்பாரு. இவங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அது தேவயானி என்னோட படங்கள்ல 4-5 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயினா நடிச்ச படத்துல அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க சோழ ஹோட்டல்ல. எவ்வளவு பெரிய மூடி. அது வந்து முதல்ல அந்த ஹோட்டல் இருந்த இது வந்து எடுத்து முதல்ல போடும்போது உண்மையாவே மூடி கீழே வந்துச்சு. கீழே வந்துச்சு. அப்படின்னு கட் 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 அப்படின்னு சார் அது உள்ளே வாயிலே போட்டுருக்கேன் சார். ஐயோ அப்படின்னு போட்டுங்க சார். அதுக்கப்புறமா வாங்கி வரும்போது அப்படி வந்த ஸ்பாட்ல வந்த இது அது இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளவு ஃபேமஸ். அந்த இன்னசென்ஸ் வந்துதான் அவங்க வந்து வாழ்க்கையில நல்லபடியா வச்சிருக்கு. அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப தெரியும். தெனாலி போதெல்லாம் அங்கெல்லாம் கொடைக்கானல் ஊட்டியில எல்லாம் அப்படி வாழ்ந்தோம். ஏன்னா அப்பெல்லாம் கேரளம் வந்து ரொம்ப கிடையாது. 1-2 தான் இருக்கும். ஆனா வந்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு பெரிய டைனிங் டேபிள் செட் பண்ணுவாங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஜோதிகா எல்லாருக்கும் அப்போ பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான். கமல் சார் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுவாரு. இந்த ஜெயராம் எல்லாம் வந்து அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அந்த சுர அந்த இது ஸ்வீட்ஸ் எல்லாம் சுர வரும். அது அது வந்து ரெகுலரா போடுறது. அதாவது ஸ்வீட்டை சுட வச்சு சாப்பிட்றதுன்றது அந்த மைசூர் பாக்கு. அது கமல் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. மைசூர் பாக்கு நீங்க சூடா சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு சுட வச்சு அப்படியே கொண்டு வராங்க. அப்படியே வச்சுட்டு அது ஒழுகும். ஸோ we can't forget those things. அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண், குடும்ப பாங்கான பெண். ஆனா இன்னும் உங்களுக்கு தெரியலங்க, அதே மாதிரிதான் இருக்கீங்க பாக்குறதுக்கு. மணிகண்டன் பத்தி சொல்லியாச்சு. மியூசிக் அருண்
நல்ல ட்ரெண்டியாக இருந்தது. மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தெனாலி பற்றி பேசிட்டு இருக்கீங்க. தெனாலியில் இவரும் அதே மாதிரி தான் 2 நாள் 3 நாள் பண்ணார். அதுவும் பேசப்பட்ட ஒரு இது. பயில்வான் ரங்கநாதன் இந்த படத்தில் நான் ஒரு மாதிரி கிண்டல் கூட பண்ணியிருப்பேன். அது ஒரு இதில் ட்ரெய்லரில் கூட அந்த உனக்கு தெரியும் அதை பொண்ணுங்களாப்பா அப்படி அது இன்னும் ஒரு வார்த்தை வரும். அது படத்தில் இருக்கா இல்லைன்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக நானும் இந்த படத்தை உணர்வுபூர்வமாக வாழ்த்துக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்லாம வேணாமான்னு தெரியல, அது டைரக்டர் சொல்றாரு தெரியல, ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லாமா அப்படின்னு. வேற எப்படி முதல் நாள் தெரிஞ்சிடும். சொல்லாமா அது உள்ள இருக்கவங்க வெளியே இருக்கவங்க யாருன்னு சொல்லாமா? சொல்ல நீனப்பா வேணாது இவரு வேணாது. அதாவது நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டதே, நான் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்றேன், அதனால பெரிய கேரக்டர் தான். நான் ஒத்துக்கிட்டது ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமா இருந்தது சார். ஒரு பெரிய ஜெயிலு அவுட் சைடு, வெளியே இருக்கணும்னா நீ கெட்டவனா இருக்கணும், உள்ளே இருக்கணும்னா நல்லவனா இருக்கணும். ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன் நல்லவன், வெளியில இருக்கிறவன்லாம் கெட்டவன்ற ஒரு கான்செப்ட் என்ன வித்தியாசமா இருக்குது. இது எப்படி ஜெயிலுக்குள்ள போவாங்க? நல்லவங்களெல்லாம் சார் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள அனுப்புறாங்கன்ட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு, ஃபுல் ஹியூமரை வச்சு. நடுவில் எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது எப்போ இது எனக்கு குழப்பமா இருக்கு, நீ தெளிவா சொல்லிட்டு வரல. அதெல்லாம் சார் தெளிவா இருக்கும் சார். படம் பார்க்கல, நான் டப்பிங் என் போர்ஷன் பண்ணதோட சரி. படம் காமிங்க, நல்ல பெரிய வெற்றி அடையட்டும். இந்த யூனிட் பூரா மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.